அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் விடயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய 7 விடயங்கள். நபிகளார் ஏவிய 7 விடயங்கள். முதலாவது, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுவது. இரண்டாவது விடயம், நோயாளிகளை நலம் விசாரிப்பது. மூன்றாவது, விருந்துக்கு அழைத்தால் அழைப்பவரின் அழைப்பை ஏற்றுக்கொள்வது. நான்காவது, அநீதி இழைக்கப்பட்டவருக்காக உதவி செய்வது. ஐந்தாவது, செய்த சத்தியத்தை பூரணமாக நிறைவேற்றுவது. ஆறாவது, சலாமுக்கு பதில் கூறுவது. ஏழாவது, தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று கூறினாள். அருகில் இருப்பவர் யர்ஹமக்குமுல்லாஹ், இறைவன் உங்களுக்கும் கருணை காட்டுவானாக என மறுமொழி கூறுவது. இப்படியான 7 விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். இதை பராஉ பின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். புகாரியில் 1239வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய 7 விடயங்கள் முக்கியத்துவத்தையும் நன்மையையும் சிறப்பையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது, ஜனாசா குறித்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், யாரொருவர் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கின்றாரோ அவருக்கு 1 கீராத் நன்மை என்பதாகவும், யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து அது அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் கலந்து கொள்கின்றாரோ அவருக்கு 2 கீராத் நன்மை என்பதாகும். 2 கீராத்கள் நன்மை என்பது 2 பெரிய மலை அளவிற்கு நன்மை கிடைப்பதாகும். நபிகளார் கூறிய இந்த விடயத்தை கேள்விப்பட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியாய் நாம் எத்தனையோ கீராத் நன்மைகளை வீணடித்து விட்டோம் என்று கூறி கவலைப்பட்டிருக்கின்றார்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே, எம்மில் எத்தனையோ பேர்கள் இன்னும் ஜனாசாக்களில் கலந்து கொள்ளாமலும், அப்படி கலந்து கொண்டாலும் அதனுடைய இறுதி வரைக்கும் செல்லாமலும் நன்மைகளை வீணடித்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலாவது பரிபூர்ண நன்மையை பெறக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் ஆக வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நபிகளார் கூறிய 7 விடயங்களில் ஒரு விடயத்தை இன்றைய காணொளியில் நாம் பார்த்துவிட்டோம். எஞ்சிய விடயங்களை மற்றும் ஒரு காணொளியில் நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.